நாமா பா சாப்பிட்டியா இல்லையா அப்படியே போயிருக்கிறேன். சாப்பிட்டேம்மா. ஹெல்மெட் எங்க அப்பி? யாருமா ஹெல்மெட் எல்லாம் போடுது? போமா மௌ, ஹெல்மெட் போட்டா தலாலா கழிச்சிருது. ஹெல்மெட் போடுறா, ஹெல்மெட் போட்டா தானே நல்லது. நீ பாட்டுனா அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிருக்கிற, பின்னால எதுனா லாரி கீரி பஸ் வந்தா என்னத்துக்கு ஆகுது சொல்லு? ஹெல்மெட் என்னத்துக்கு போட சொல்றாங்க? நல்லதுக்கு தான். போலீஸ்காரங்க கூட என்னத்துக்கு சொல்றாங்க ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. நீ ஏன் உங்களுக்கு 10 வருஷம் சொல்றாங்க? காதுல வேற அது வேற வச்சுன்னு போறீங்க, ஹெட்போனை மாட்டிக்கின்னு அது வேற கேட்காத ஸ்பீடா அடிச்சுன்னு போவாங்க. உன் ஃபேமிலி நினைச்சு ஹெல்மெட் போடுறா. நீ ஒண்டியில எல்லாருக்குமே சொல்றேன் நான், ஃபேமிலி நினைச்சு ஹெல்மெட் போடுங்க, அப்பா அம்மாவை நினைச்சு ஹெல்மெட் போடுங்க. நீங்க பாட்டுன்னு ஏதோ யானத்தனமா போவாதீங்க, நல்லது இல்லை. பெரியவங்க சொல்றது கேளுங்க கொஞ்சம். ஃபுல் ஹெல்மெட் போட்டுன்னு போ, நான் எடுத்துன்னு தரேன். ஏன் இல்லையா நம்ம வீட்டில்? இல்லைன்னா கூட சரி வாங்கியாவது போடுங்க, நல்லதுக்கு தான் நான் சொல்லின்னுக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. டா போடு, ஹெல்மெட்டை வச்சுன்னு ஹெல்மெட் போட கஷ்டம் உனக்கு. என்ன கத்தின்னுக்கிற? ஏன்னா நான் ஹெல்மெட்டே போடாத போயின்னுக்கிறான். அப்படியே எவ்வளவு நாள், 1 நாள் 2 நாள்னு பாக்குறேன், டெய்லி அதே வேலை பண்ணின்னுக்கிறான். போடாது போவாதுன்னா பக்கத்துல கூட பாரு, ஹெல்மெட் இல்லாத ஒரு பையன் சேர்த்துட்டு அவங்க பசங்க பொஞ்சாதி எல்லாம் இருக்குதுப்பா, ரொம்ப கஷ்டம். ஹெல்மெட் போகாது, இனிமே எங்க போகாது, ஹெல்மெட் போட்டுன்னு போ. அம்மா தான் சொல்ல முடியும் ஹெல்மெட் போட்டுன்னு போன்னு, வேற யாரும் சொல்ல முடியாது. அம்மா மாதிரி வேற யாரும் பார்க்க முடியாது. அம்மா சொல்ற பேச்சு கேட்டுக்கோ, கையில மாட்டின்னு போ. ஏன்னா போலீஸுக்கு சேரம் செக்அப் வந்தா கூட கஷ்டம் இல்லை, எத்த அப்ப நேரத்துக்கு மாட்டிக்கோ. சாரிம்மா, இதுக்கு மேலே ஹெல்மெட் போடுறேன் நான். உஷாரா போயிட்டு